ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த vlog. நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு எப்படி ஒரு ஹோம்மேட் பீஸா பண்ணலான்னு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 2 ஆனியன், ஒரு கேப்சிகம், 3 பார்ட்ஸ் ஆஃப் கார்லிக், ஒரு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் பன்னீர், கார்ன், மஷ்ரூம் என்ன டாப்பிங்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆனியனை டைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், இன்னொரு ஆனியனை ரிங் டைப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்ப்ரெட் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மைனஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கெச்சப், 1/4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர், உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா pinch of salt and pinch of oregano and chili flakes. நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னா இந்த கேயான்ற பிராண்ட் தாங்க. ஸோ உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் தான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்ப்ரெட்டை இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கும் க்ரீன் சில்லியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது தாங்க நான் வச்சுருந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி. இதில் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் சீஸை நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு டபுள் லேயர் வேணுன்னா கீழே ஒரு சப்பாத்தியை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அதில் சீஸை துருவி விட்டுருங்க, இல்லை மைனீஸ் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே ஒரு லேயர் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆட் பண்ணிவிட்டு சீஸெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற டாப்பிங்ஸை மேலே ஆட் பண்ணிக்கோங்க. வேணுன்னா நீங்கள் சீசனிங் முன்னாடியும் போட்டுக்கலாம், இல்லை அதை பேக் பண்ணி எடுத்துட்டும் நீங்கள் சீசனிங் போட்டுக்கலாம். இது டபுள் லேயருங்க. என்னால் வீடியோ ப்ராப்பராக எடுக்க முடியல, சாரி. கொஞ்சம் க்ரீன் சில்லி அண்ட் ரிமைனிங் கார்லிக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் க்ரீன் சில்லிஸ் அண்ட் கார்லிக்கையும் நான் ஆட் பண்ணிடுறேன். நான் எடுத்திருக்க பிராண்ட் மொசரெல்லாவுக்கு மில்கி மிஸ்ட், அமுலோட டைஸ்டு சீஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, எம்மியஸ்ட் ஹோம்மேட் பீஸா ஃப்ரம் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி ரெடி. ஃபார் மோர் சச் வீடியோஸ் டூ ஃபாலோ.